கே. சௌதுரி அவர் முக்கியமாக எடுத்துரைத்தது இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் அல்லது இடதுசாரி சிந்தனையின் 4 குறிக்கோள்கள் என்ன என்பதை பற்றி. அவர்கள் ஒருபோதும் இந்தியா ஒரு நாடு என்று நம்பவில்லை. அது தனித்தனி தேசிய இனங்களின் ஒரு தொகுப்பாவே கருதினார். அவர்கள் கண்டுபிடித்தது பாகிஸ்தானுக்கான கோரிக்கை என்பது ஜனநாயகமானதே, ஏனெனில் எதிர்காலத்துல இந்துக்கள் அவர்களை அடக்குமாறு இருக்கும் என்று நம்பினர். மற்றொரு விஷயம் என்னவென்றா, முஸ்லிம் லீக் தானாகவே முன்னேற்றம் பெற்றதாகவும் மதச்சார்பற்றதாகவும் மாறிவிட்டது. ஜின்னா அவரும் மதச்சார்பற்றவர் மற்றும் மத விரோதி ஆவார். அதுதான் அவர்களின் நம்பிக்கை. 4வது ஒன்று, காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கு தங்களது சுயநிர்ணய உரிமையை வழங்க வேண்டும் என்பதாகும். இந்த 4 அம்சங்களும் சேர்ந்து அவர்களின் குறிக்கோள் என்ன என்பதை விளக்குகின்றன. அதனால இது ஒருபோதும் இந்தியாவையோ நாட்டையோ பற்றியதாக இருக்கவில்லை. மற்றும் சிலர், குறிப்பாக பசவ புன்னையா, அவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவர், அவர் கூட இதை சொன்னார். வடகிழக்கு பகுதிகள், சிக்கிம், திபெத் ஆகியவை அனைத்தும் சீனர்களின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று. ஏனெனில் அந்த பகுதிகளில் சீன வம்சாவளியினர் அதிகமாக வசிக்கிறார்கள்.